வணக்கம், வெல்கம் டு தி நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏடபிள்யூஎஸில் எப்படி ஒரு மிஷினை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஸோ ஏடபிள்யூஎஸ்குள்ளே லாகின் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு என்விரான்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு போனோடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ரீஜன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி யூஎஸ் ஈஸ்ட், நார்த் வெர்ஜீனியா, ஓஹியோ, கலிஃபோர்னியா, இது மாதிரி இங்கே வேணால் நீங்கள் உங்களுடைய மிஷினை க்ரியேட் பண்ண முடியும் ரிமோட்டில், க்ளவுடில். ஸோ யூஎஸ் ஈஸ்ட், நார்த் வெர்ஜீனியா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்வீசஸ் ஏடபிள்யூஎஸில் இருக்குது. இந்த சர்வீஸ்னு டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். கம்ப்யூட், கண்டெய்னர், ஸ்டோரேஜ், டெவலப்பர் டூல்ஸ், ரொபோட்டிக்ஸ், பிளாக் செயின், மிஷின் லேர்னிங், ஆக்மெண்டட் அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி, இது மாதிரி நிறைய சர்வீசஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது EC2 அப்படின்ற சர்வீஸ் தான் பார்க்க போகிறோம். EC2னா எலாஸ்டிக் கம்ப்யூட் க்ளவுட் அப்படின்றது, ஒரு மிஷினை க்ரியேட் பண்ணுறது க்ளவுடில். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஸோ EC2 கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இது மாதிரி தான் லோட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்ஸ்டன்ஸ்னால் ஒரு கம்ப்யூட்டர் இல்லைன்னா ஒரு மிஷினை க்ரியேட் பண்ணுறது. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு இதுமாதிரி 7 ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மிஷின் க்ளவுடில் க்ரியேட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சூஸ் AMI, அமேசான் மிஷின் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சூஸ் இன்ஸ்டன்ட் டைப், கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ், ஃபோர்த் இந்த ஆட் ஸ்டோரேஜ், ஆட் டேக்ஸு, கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப், 7th வந்து ரிவ்யூ. இந்த 7 ஸ்டெப்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிஷின் ரெடி ஆகிடும். வாங்க பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரீ டயர் ஒன்லி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீ டயருக்கு எலிஜிபிளான மிஷின்ஸ் மட்டும் காமிக்கும். அதர்ஸ்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃப்ரீ டயரில் உபுண்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நான் அதை தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ உபுண்டு சர்வர் 20. ஓகே, LTSனால் லாங் டேர்ம் சப்போர்ட். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டயர் அப்படின்றதுனால நம்மளுக்கு இந்த T2.micro அன்ற மிஷின் தான் எலிஜிபிள். வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணால் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரீ டயருக்கு எது எலிஜிபிளோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். T2.microன்ற மிஷின் மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டில் கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ T2.microன்ற மிஷின் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா VCPU, விர்ச்சுவல் CPU. இது வந்து மெமரி உங்களுக்கு. EBSனா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டேட்டா எல்லாம் வந்து பிளாக்ஸாக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு தேர்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ்னு கேட்குது. ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் அப்படியே விட்டுருங்க, எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேறு இன்ஸ்டன்சஸ் மல்டிபிள் மிஷின்ஸ் வேணும்னா அதுக்கு தகுந்த நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா வேணாம். ஜஸ்ட் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க, அதுதான் ஆட் ஸ்டோரேஜ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஹார்ட் டிஸ்க்கு க்ரியேட் ஆகுது வந்துட்டு. ஓகேவா? ஸோ வால்யூம் டைப் ரூட்டு டிவைஸ் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து SDA1 க்ரியேட் ஆகுது. ஓகேவா? 8 GB சைஸில் க்ரியேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வால்யூம் டைப் இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக என்ன வருதோ அதை அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஆட் டேக்ஸ் கொடுத்துட்டேன், 5th ஸ்டெப்பு. ஸோ பேசிக்கலி மிஷின்ஸ்க்கு ஒரு நேம் வைக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ஆட் டேக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கீ வேல்யூ பேராக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ கீ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே நான் கொடுக்க போகிறது கீ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேம் கொடுக்குறேன். வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மை உபுண்டு 1 கொடுக்குறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப்புன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் தான் வந்து நீங்கள் என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ண போகிறீங்க, ஓகே, போர்ட் ரேஞ்ச் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, IP அட்ரஸ் என்ன யூஸ் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் சொல்லணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் கொடுத்துருக்குறாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது உங்களுக்கு. HTTPS, LDAP, HTTP, DNS, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஃபர் சைடுக்காக ஆல் டிராஃபிக்னு இருக்குது, அது ரொம்ப ஈஸி, அது கொடுத்துக்கலாம். ஸோ ஆல் ப்ரோட்டோகால் சப்போர்ட் பண்ணுது உங்களுக்கு. ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 65,535 சப்போர்ட் பண்ணுது. சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IP அட்ரஸ் வந்து கஸ்டம் IP அட்ரஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சார்ஜ் ஆகும். ஸோ IP அட்ரஸ் நம்ம எனிவேர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரிவ்யூ அண்ட் லான்ச் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு, ஃபைனல் ஸ்டெப்பு. ஸோ அதை ரிவ்யூ அண்ட் லான்ச் கொடுங்க. இதில் இது வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கும்.
ஸோ என்ன மிஷின் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க, T2.micro, ஒரு CPU, ஓகே, ஒரு மெமரி, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் காமிக்கும். டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லான்ச் கொடுத்துக்கலாம். ஸோ லான்ச் கொடுக்கும்போது இங்கே வந்து உங்களுக்கு கீ பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் ஆகும். பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்குன்னா நம்மளுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு மாதிரி, ஒரு மிஷினை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு, ஓகேவா. ஆனால் யூசர் நேம் பாஸ்வேர்டு மாதிரி நார்மலாக சும்மா டெக்ஸ்டாக இல்லாமல் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபைல் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ பப்ளிக் கீ அப்படின்றது AWS கம்பெனி வச்சுக்கும், ப்ரைவேட் கீன்றதை நமக்கு கொடுப்பாங்க. நம்ம அந்த ஃபைலை யூஸ் பண்ணி எப்போ வேணால் நம்ம அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் புதுசாக மிஷின் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால கிரியேட் a நியூ கீ பேர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கீ பேர் நேம் கொடுத்துக்கலாம். சே டெமோ 1 சம்திங் லைக் தட் கொடுத்து டவுன்லோட் கீ பேர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எப்பயாச்சும் வந்து நான் அந்த மிஷினை உள்ளே ஆக்சஸ் பண்ணணும்னா நான் அந்த ப்ரைவேட் கீ ஃபைல், அதாவது பாஸ்வேர்டை நான் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ டவுன்லோட் கீ பேர் கொடுத்துக்கிறேன். ஓகே, டவுன்லோட் ஆகும் போது பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .pem அப்படின்னு ஸ்டோர் ஆகும். ஓகே, அதுதான் ப்ரைவேட் கீ ஃபைல். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு கொடுக்குது. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம கொடுத்த கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி ஒரு மிஷின் க்ரியேட் ஆகுது. நீங்கள் பார்க்க முடியும் ஒரு இன்ஸ்டன்சஸ் ஆர் நவ் லான்ச்சிங் அப்படின்னு காமிக்குது. ஓகே, நமக்கு க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு ஒரு நியூ மிஷின் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நார்த் விர்ஜீனியாவில் இருக்கிற டேட்டா சென்டரில் க்ளவுட் மூலியமாக நம்ம ஒரு மிஷின் க்ரியேட் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் மிஷின். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் ரன்னிங் அப்படின்னு வருது. ஓகே, அப்போ நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கும். என்ன ஐபி அட்ரஸ்ஸு, ஓகே, எப்படி ஆக்சஸ் பண்ணணும் எல்லாமே காமிக்கும். இங்கே நீங்கள் பார்க்க முடியுது ப்ரைவேட் IPv4 அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DNS நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டொமைன் நேமாகவும் இருக்குது, ஐபி அட்ரஸாகவும் இருக்குது, எப்படினா நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு மிஷினை க்ரியேட் பண்ணணும். இந்த மிஷினை அப்படியே ரன் பண்ண விட்டுறக்கூடாது. நம்ம க்ளவுடோட பேசிக் கான்செப்டே என்னது, எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணும், அதுதான் இல்லையா. ஃப்ரீ டயரில் நமக்கு லிமிட்டட் யூசேஜ் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மிஷினை ஸ்டாப் பண்ணிடணும். ரன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம அலாட்டட் ஹவர்ஸை விட அதிகமாகிடுச்சுன்னா வந்துட்டு நம்மளுக்கு சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஓகே, மிஷின் க்ரியேட் பண்ணியாச்சு. மிஷின் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் அப்படின்னு இருக்குது, இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் தான் ஒரு இன்ஸ்டன்ஸை, அதாவது மிஷினை ஸ்டாப் பண்ணலாம், ரீபூட் பண்ணலாம், டெர்மினேட் பண்ணலாம். ஓகே, நம்ம பண்ண போகிறது ஸ்டாப் பண்ண முடியும், ரீபூட் பண்ண முடியும், டெர்மினேட் பண்ண முடியும். ஓகேவா. யூஸ்வலாக ஸ்டாப் பண்ணலாம், டைம் அதிகமாக எடுக்குது, நான் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா டெர்மினேட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது நீங்கள் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ நான் மிஷின்ஸை ரொம்ப நேரம் ரன் பண்ண விரும்பல, ஸோ நான் டெர்மினேட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஆர் ஷியர் யூ வாண்ட் டு டெர்மினேட் திஸ் இன்ஸ்டன்ஸ் கேட்குது, டெர்மினேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி டெர்மினேட்டட் அப்படின்னு காமிக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு AWSல ஒரு மிஷின் க்ரியேட் பண்ணுறது. I hope this video is useful. I'll come up with some other video. Thank you all.